தென்குடி திட்டை ராஜகுரு வசிஷ்டேஸ்வருடைய ஆலயம் குமுதத்தில் சொன்னேன், அதே கோயில் தான். அந்த கோயிலுக்கு போயிடுங்க. ரொம்ப அற்புதமான பயிற்சி. 9ல் குரு வர்றார். 9ல் குரு வர்றார். காலு தான், காலு அலர்ஜி, கழுத்து, காலில் என்ன பிரச்சனைனா நீங்கள் தான் பார்த்துக்கணும். சனி வச்சும் படுற ராசி. எக்ஸசைஸ் லைஃப் லாங்காக பண்ணணும். 5 வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு துலா ராசிக்காரங்களுக்கு உடற்பயிற்சி மனதை ஒருநிலைப்படுத்த போடும். இல்லைன்னா ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரம் இருக்கிற ராசி அது. யோசிச்சுக்கினே இருப்பீங்க, பயந்துக்கினே இருப்பீங்க. இது நடக்குமா, அது நடக்குமா, பிள்ளைக்கு நடக்குமா, பொண்டாட்டிக்கு நடக்குமா, புருஷனுக்கு நடக்குமா, அப்பாவுக்கு நடக்குமா, அம்மாவுக்கு நடக்குமா, சிஸ்டர் பிரதர் இப்படி பண்ணுவாங்களா, வர்த்திப்பீங்க. குரு 9ஆம் இடத்துலேருந்து உங்களை பார்க்குறார். பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் ரத்த பந்த உறவுகளுடைய தேகாரைக்கும் நல்லா பார்த்துக்கு. மற்றபடி அனுகூலம் எல்லாம் ஏற்றும். நிறைய பணம், நிறைய புகழ், கௌரவம், அரசியல் நிறைய ஜெயிக்கக்கூடியவர்கள், அரசு தொழில் கிடைக்கிறவர்கள், புது தொழில் கிடைப்பவர்கள், புது வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், ஆன்மீக நாட்டம் பெறுவர்கள். ஏன்னா 11ல் கேது வரார். ஏற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் அனுகூலம் காணப்படும். தைரியம் ஏற்படும். நம்பிக்கை ஏற்படும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். தேகாரோக்கியத்தில் இருந்த ரொம்ப பிரச்சனை, ரொம்ப நாள் இருந்த ஒரு மன வருத்தம், டக்குன்னு நல்ல டாக்டர் டக்குன்னு ஒரு மருந்து கொடுக்குறத, ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுனால மாறிடும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு அனுகூலம் ஏற்படும். செல்வாக்குகள் கூடும். பூமி சம்பந்தப்பட்ட விஷய பிரச்சனைகள்லாம் தீரும். யோக பலங்கள் அதிகமாக ஏற்படும். வேற என்ன வேணும் துலாத்துக்கு? நம்பிக்கைக்கு உண்டான அமைப்பு. யாரை பற்றியும் பயப்படாதீங்க. வாகன அமைப்பில் அதிகமான மாற்றம். 2.5 வருஷம் சனி இருக்கிறாரு 6ல். சர்வஜயம். இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலன்னா செல்வியை திட்டி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் தான் எங்கேயோ தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எப்பவுமே எக்ஸசைஸ் லக்கு கொடுக்கக்கூடிய ராசியில் நான் பார்த்ததில் துலாம்.